ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சக்தி பீடங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு பீடமாக, சக்திசாலியான பீடமாக கருதப்படுறது காமாக்கியா கோயில். அங்கே மாந்திரிகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நிறைய நடக்கும். ஆனால் ரொம்ப வினோதமான விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே பெண்ணுடைய அந்தரங்க உறுப்பைத்தான் வழிபடவே செய்கிறாங்க. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது ஆக்சுவலாக இந்தியாவுக்கு எதிராக ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லையா, எல்லா நாடுகள்லேயும். அப்போ இதெல்லாம் கூட சொன்னாங்க, இவங்க அந்தரங்க உறுப்பெல்லாம் வழிபடுறாங்க இந்துக்கள் அப்படின்னு. ஏன்னா சிவலிங்கத்துக்கு அப்படி ஒரு அர்த்தத்தை சொல்லிட்டாங்க. ஆனால் சிவலிங்கம் அப்படி கிடையாது. சிவலிங்கம் கடவுள் ஜோதியாக இருக்கிறதுடைய நினைவு. கடவுள் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். இதை பெருசுப்படுத்தி லிங்கமாக வச்சுட்டாங்க, அவ்வளவுதானே தவிர சிவலிங்கம் மனித உடலின் எந்த உறுப்பும் கிடையாது. அனைத்து உறுப்புகளிலிருந்து விலகி இருக்குது ஆத்மா, அதாவது உயிர். ஆனால் அதுதான் இந்த உடலை இயக்குது. இப்படிங்கிற ரகசியத்தை சொல்வதற்குத்தான் உடலே எடுக்காத சிவபரமாத்மா இந்த பூமிக்கு கடைசின்னு ஒரு வருடம் வருகிறார். சொல்கிறார், முதல் 2500 வருடம் சொர்க்கமாக இருந்த இதே பாரத பூமி இப்போ நரகம் ஆயிடுச்சு. இப்போ மீண்டும் சொர்க்கமாக்குறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அதனால் உங்களை ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைவு செய்யுங்க. ஏன்னா உடல் நினச்சதுனால தான் காமம், கோபம் போன்ற நிறைய பாவங்கள் செஞ்சீங்க. அதுக்கு முன்னாடி ஆத்ம உணர்வில் தான் இருந்தீங்க. இப்போ மீண்டும் ஆத்ம உணர்வில் என்னை நினைங்கன்னு கடவுள் சொல்கிறார். சரி, இப்போ காமாக்கியா கோயிலில் இருப்பது அந்த மாதிரி வேறு ஏதாவதா அப்படின்னா கிடையாது. அது பெண்ணுறுப்பே தான். ஆக்சுவலாக சக்தி பீடங்களுடைய கதையே என்னென்னா, சிவனுடைய மனைவி பார்வதியின் ஒரு அவதாரம் சதிதேவி. அவங்க சிவனை திருமணம் பண்ணிக்கிறாங்க. அது அவங்க பெற்றோருக்கு பிடிக்கலை. பெற்றோர் ஒரு யாகம் வளர்க்குறாங்க. அந்த யாகத்துக்கு சிவனையே கூப்பிடலை. அதனால் சண்டை போடுறதுக்காக கோபமாக சதி அங்கே போகிறாங்க. அப்போ சிவனை ரொம்ப திட்டுறார் அவங்க அப்பா. அவன் என்ன புலித்தோல் போர்த்திட்டு இருக்கக்கூடிய சன்னியாசி, அவனை எதுக்கு நாங்கள் இங்கே கூப்பிடணும்? இப்படியெல்லாம் திட்டினோடனே என் கணவனுக்கு அவமானம் ஆயிடுச்சு. அதை நான் சரி பண்ண போகிறேன்ட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த யாகத்திலே விழுந்து தன்னை எரித்து இறந்துடுவாங்க சதிதேவி. இதை கேட்ட சிவபெருமான் கோபப்பட்டு அந்த பாதி எரிந்தும் எரியாமலும் இருக்கக்கூடிய அந்த சதிதேவியின் உடலை தன் தோளில் போட்டு உக்கிரமாக தாண்டவம் ஆடுறார். அப்போ உலகழிவு வேறு ஏற்படுது. சிவன் இப்படியே ஆடிட்டு இருந்தார்னா உலகம் என்ன ஆகிறது? இதை தடுத்து நிறுத்தணுன்ட்டு நாராயணன் அவருடைய ஸ்வதர்ஷ்ண சக்கரத்தை வச்சு பார்வதி தேவியின் உடலை கட் பண்ணுறாங்க. அப்படி கட்டாகி ஒவ்வொரு அங்கமாக இந்தியாவில் பல இடங்களில் விழுது. அப்படி விழுந்த இடங்களைத்தான் சக்தி பீடங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி காஞ்சிபுரத்தில் பார்த்திங்கன்னா சதிதேவியோடைய தொப்புள் விழுந்த இடம்னுவாங்க. அந்த மாதிரி காமாக்கியா கோயில் சதிதேவியோடைய அந்தரங்க உறுப்பு விழுந்த இடம். இது எப்படி விழும் முதல்ல? இல்லை தொப்புள் எப்படி தனியாக விழும்? யோசிக்கணும் அது. அது ஒரு கற்பனை கதை தான். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சிக்கப்படுது. ஒவ்வொரு அங்கத்தையும் அவங்க பூஜை பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அது ஏன் ஒவ்வொரு அங்கத்தையும் பூஜை பண்ணுறாங்க? இதுக்கு குறிப்பாக காமாக்கியா கோயிலில் அந்த பெண்ணுறுப்பை பூஜை பண்ணுறதுக்கு ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு சபரிமலைக்கு போனோன்னா காமமே இல்லாமல் இருக்கணும். இந்து மதத்தில் எந்த ஒரு விரதம்னாலும் பிரம்மச்சரிய விரதமும் சேர்ந்தது தான் இல்லையா. ஒரு தீர்த்த யாத்திரைக்கெல்லாம் போகிறாங்கன்னா காமத்தில் ஈடுபட மாட்டாங்க. இது ஆக்சுவலாக எல்லா மதத்தினருக்குமே பொருந்தும். மெக்காவுக்கு போகும்போது கூட காமத்தில் ஈடுபட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது
காமத்தை தூண்டக்கூடிய பெண்ணின் நிர்வாணம், குறிப்பாக அந்தரங்க உறுப்பை போய் எப்படி வழிபடுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஆனால் அங்கே பெண்ணுறுப்பை தான் வழிபடுறாங்க. ஆனால் அங்கே போகிற யாருக்காவது அந்த பெண்ணுறுப்பை பார்க்கும்போது காம உணர்வு வருதா அப்படின்னா வரலை, பக்தி உணர்வு தான் வருது. இது ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? ஸோ இது அவங்களுடைய பக்தி பாவனை ஒரு காரணம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று அந்த கதை நிஜத்தில் நடக்க வாய்ப்பு இல்லைன்றதுக்கு ஒரு நிரூபணம் பார்த்திங்கன்னா, சதிதேவி தானாகவே போய் நெருப்பில் விழுறாங்க. அதுக்கே சிவபெருமானுக்கு அவ்வளோ கோபம் வருதுன்னா, அந்த உடலை நாராயணன் சுதர்ஷ்ண சக்கரத்தினால் வெட்டினா கோபம் தனியுமா, கோபம் அதிகரிக்குமா? யோசிச்சு பாருங்கள். அது வெட்டுறது கூட தெரியாமல் அவர் எப்படி இருக்க முடியும்? ஏன்னா அவர் மேலே தானே உடம்பே இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உடம்பு உயிரோட்டமாக பார்க்கும்போது காமத்தை தூண்டலாம். ஆனால் செத்து பிணமாக இருக்குது இல்லையா? அருந்து விழுதுந்தான் என்ன அர்த்தம்? அருந்து விழுந்த பிறகு இப்போ ஒரு பொண்ணுடைய கை விரலை வர்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாஃப்டாக இருக்குது, அதாக இருக்குது, இதாக இருக்குன்ட்டு. ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் அப்படியே இங்கே கட்டாயி அப்படியே விழுது கை, அல்லது ஒரே ஒரு விரல் விழுது. இப்போ வர்ணிப்பானா? அதை பார்த்தாலே அவனுக்கு அந்த காம உணர்வு, காதல் உணர்வெல்லாம் போயிடும், அருவருப்பு உணர்வு தான் வரும். ஸோ அந்த மாதிரி காமத்தை தூண்டக்கூடிய அந்தரங்க உறுப்பாகவே இருந்தாலும் கூட அது அங்கே அருந்து விழுது, உடலை விட்டு ஒரு ஜட பொருளாக இல்லையா? ஒரு என்ன சொல்கிறது, ஆட்டுக்கறி மாட்டுக்கறியெல்லாம் வெட்டி வைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி விழுது அப்படின்னா அதை பார்த்தால் எப்படி காம உணர்வு வரும்? சரி, ஓகே, காம உணர்வு வராததுக்கு காரணம் தெரிஞ்சிச்சு. பக்தி உணர்வு எப்படி வருது? அதை பார்க்கும்போது அது எப்படி பூஜிக்க தகுந்த ஒரு பொருளாக மாறுது அப்படின்னா, கடவுள் சொல்கிறாரு, இங்கே கடவுளுடைய ஞானமே உங்களை ஆத்மான்னு ஆத்மான்றது உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கனால தான் இங்கே போட்டு வைக்கிறோம். அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, எல்லா காரியத்தையும் உடல் மூலமாக செய்துன்ற உணர்வு சொர்க்கத்தில் இருந்துச்சு. அதை மறக்கும்போது தான் உடல் உணர்வில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தினால் வாசப்பட்டு நிறைய பாவம் செய்கிறோம். ஸோ அதன் பலனாக தான் இன்றைக்கி நாம் அனுபவிக்கிற எல்லா விதமான துன்பத்திற்கும் காரணம். ஸோ இந்த துன்பத்தில் நம்மளை காப்பாற்றி மீண்டும் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக இந்த துன்பத்திற்கு காரணமான இந்த 5 விகாரத்தை, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை நீங்கள் வெல்லணும். அதுக்கு காரணம் உங்களை உடம்புன்னு நினச்சிட்டு இருக்கிறது. ஸோ அதை மறந்து இந்த உடலை இருக்கக்கூடிய ஆத்மா தான் நான்ற உணர்வில் இருக்கணும், நிலை பெறணும். அது நிலை பெறதுக்கு இப்போ சக்தி கிடையாது இல்லையா? உடல் உணர்வுக்கு அடிமையாக இருக்கிறாங்க மனிதர்கள். ஸோ அப்போ அந்த சக்தி வருவதற்கு ஆத்மான்னு ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைக்கணும். அவரைத்தான் அல்லான்னு முஸ்லீம்களும் பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறோம். கடவுள் ஒருத்தர் தான். ஸோ அவரும் நம்மள மாதிரி ஆத்மா தான், கண்ணுக்கு தெரியாத ஒளிப்புள்ளி தான். கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலில் இந்த ஞானத்தை கொடுக்குறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மன் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மகுமார், குமாரிகள். ஸோ இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, உடல் உணர்வையே மறந்து வெறும் ஆத்மான்னு உணர்ந்து சிவ பரமாத்மாவையே நீங்கள் நினைவு பண்ணணும். செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்காரா? ஸோ ஆத்மா அங்கே தான் போகுது, உடலை விட்டு. இறைவன் நினைவிலே இருந்தால் அங்கே போயிடும். உலகமும் எப்படியும் அழிய தான் போகுது இல்லையா? ஸோ அப்போ இறைவனை மட்டுமே நினைக்கிறோம். அந்த செவ்வான மாதிரி இருக்கக்கூடிய அந்த உலகத்தில் இறைவன் நட்சத்திரம் மாதிரி இருக்கார், அவர் எதிரில் நானும் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன். இதே நினைவிலேயே இருக்கணும். அதிகாலையில் எழுந்திரிச்சு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், நடுவில் டைம் கிடைக்கும் போதெல்லாம் 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், இப்படி இந்த பயிற்சி பண்ண கண்கள் திறந்திருந்தாலும் கைகள் காரியம் செய்தாலும் உங்களுடைய புத்தி இறைவனை நினைக்கிற பயிற்சியை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே வரணும் எந்த காரியம் செஞ்சாலும். இப்படி இறைவனை நினைக்க என்ன ஆகும்னா, ஒரு டைமுக்கு பிறகு அவர்களுக்கு அந்த உடலே தெரியாதுன்றார். மற்றவர்கள் பார்த்தாங்கன்னா ஒளி தான் தெரியுன்றார். உங்கள் உடல் இறைவனை வெளிப்படுத்துன்றார். உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு அங்கமும் இறைவனை வெளிப்படுத்துன்றார். உங்களுடைய கண் இறைவனை வெளிப்படுத்தும், அந்த ஜோதி தான் தெரியும். உங்களுடைய நெற்றி இறைவனை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறார். ஸோ
இது எப்போ சாத்தியம்? உடல்ன்ற உணர்வே மறக்கும் பொழுது சாத்தியம். அந்த உடல்ன்ற உணர்வை மறந்தார்கள் சதிதேவி அப்படிங்கிறது தான் உடலை அறுத்தார்கள்னு கதைப்படி அப்படி வந்துடுச்சு. ஸோ நிஜமாக அது நடந்த கதையில் உடல் உணர்வை அவர் வென்றார். அப்போ உடலெல்லாம் போனாலும் வெட்ட முடியாதது, எரிக்க முடியாதது, நனைக்க முடியாதது எது? ஆத்மா தான். அப்போ ஆத்ம உணர்வில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த ஆத்ம உணர்வில் இருக்கும் பொழுது எவ்வளோ அழகான ஆணையோ பெண்ணையோ பார்த்தாலும் யாருக்கும் காம உணர்வு வராது. பயங்கரமான காம வெறி பிடித்தவன் வந்தாலும் கூட அங்கே உடலே தெரியாது, ஆத்ம ஜோதி தான் தெரியும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ அதனால தான் காமத்தை தூண்டக்கூடிய ஒரு அங்கம் விழுந்த இடம் கூட அங்கே பூஜிக்கப்படுது. காரணம், அவங்க ஆத்ம உணர்வில் இருக்கிறதுனால காமத்தை தூண்டக்கூடிய அந்த உறுப்பு கூட அவர்களுக்கு காமத்தை தூண்டாமல் பக்தியையே தூண்டுது, இறைவன் பக்கமே அவர்களுடைய கவனத்தை திசை திருப்புது. அப்படிங்கிறது தான் அந்த காமாக்கியா கோயிலில் உள்ள மிகப்பெரிய சிறப்பு. ஸோ அந்த நிலையை நாம் அடையணும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஆத்மான்னு உணர்ந்து சிவ பரமாத்மாவை செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணணும். இறைவன் கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக முரளி அப்படின்ற பேரில் போதிக்கப்படுது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இல்லாட்டினா கூட நீங்கள் பிகே சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த முரளியை தினம் தினம் கேட்கலாம்.